வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த லுக் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஈஸியாக புரிகிற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் அண்ட் எல்லா ஸ்டெப்ஸுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே ப்ரீஃபாக மேலே கொடுக்குறேன். ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும். அதுவும் வந்துட்டு வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து நம்ம ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறோம். எதுக்காக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோன்னா, இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா ஸ்டெப்ஸுமே அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபேஸில் போய் ஒழுங்காக பிளெண்ட் ஆகும், உட்காரும். அதனால் ரெண்டாவதாக வந்துட்டு நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ப்ரைமரும் ஒரு ஸ்கின் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ் தான். உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கும், உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணுவோம். இதுக்கப்புறமா வந்து கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸில் வந்து நிறைய இடத்துல வந்து கலர் வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக கலர் கரெக்ஷன் வந்துட்டு பண்ணுறோம். இது எல்லாமே பண்ணுறதுக்கு நான் நெக்ஸ்ட்லேருந்து கன்சீல் கான்டோர் பேலட் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பேலட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்சீலோ கரெக்ஷனோ இல்லை கான்டோர் எல்லாமே வந்துட்டு ஒரே பேலட்டில் பண்ணிக்கலாம். என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு நான் அப்ளை பண்ணி அதை ஒரு பியூட்டி பிளெண்டரில் வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் வந்து நினச்சி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த டேம் பிளெண்டர் தான் வந்துட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒத்தி எடுக்கணும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இது மெப்லைனோட ஒரு ஜெல் லைனர், அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் இதை வந்துட்டு இப்போ ஐப்ரோ பொமேட் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு ட்ரமாட்டிக்காக ப்ரௌஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் இந்த ப்ரௌஸ்க்கும். ஸோ எப்பயுமே வந்துட்டு நீங்கள் நல்லா டார்க்னஸ் வந்துட்டு உங்களோட மிட்லேருந்து எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. நம்ம மூக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கும். இது பேஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஐ ஷேடோ எல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்ணில் வந்து இன்னும் நல்லா பாப்பப் ஆகி உங்களுக்கு அந்த ஐ ஷேடோ தெரியும். அதுக்காக ஸோ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஐப்ரோஸ்க்கு மேலேயும் கீழேயும் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ப்ரௌஸ் வந்துட்டு இன்னும் பார்க்குறதுக்கு பாப்பப் ஆகி தரும். அண்ட் அதுக்கப்புறம் அதே ஸ்கின் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட் ஃபுல்லாக வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த கண்ணில் இருக்கிற டார்க்னஸும் வந்துட்டு கவர் ஆகும். அண்ட் ஐ ஷேடோவும் வந்துட்டு இன்னும் நல்லா பாப்பப் ஆகி பார்க்கறதுக்கு நல்ல ஐஷேடோ வந்து இன்றைக்கி நான் பிங்க் அண்ட் மெஜெண்டா கலந்த ஒரு காம்பினேஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். பிங்க் ஃபேமிலின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்ச ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஐலைட் பெண்ட் ஆகுதில்ல, ஸோ அந்த இடம் தான் வந்துட்டு நம்ம க்ரீஸ்ன்னு சொல்லுவோம், அங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இப்போது அப்ளை பண்ணுறதை பாருங்கள். டார்க்கர் ஷேடு, பிங்கோட டார்க்கர் ஷேட் எடுத்து இந்த மாதிரி அவுட்டர் கார்னரில் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். கண்ணோட ஓரத்தில் வந்துட்டு அப்ளை பண்ணி நல்லா டார்க் பண்ணிக்கிறேன். எப்பயுமே உங்களுக்கு வந்துட்டு உள்பக்கம் வந்துட்டு லைட்டராக இருக்கணும். கண்ணோட வெளியில் இருக்கிற அந்த அவுட்டர் கார்னரில் வந்துட்டு டார்க்காக இருக்கணும் ஐ ஷேடோ. அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நான் திரும்பவும் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண கன்சீலர் எடுத்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கட் க்ரீஸ் மாதிரி எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்கு வந்துட்டு உள்ளே இருக்கிற ஷேடும் இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைட்டர் பிங்க் ஷேட் எடுத்து நான் வந்துட்டு இன்னர் கார்னரில் இருந்து மிட் வரைக்கும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கு மேக்கப்லேயோ ஐ ஷேடோலையோ பிளெண்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா பார்த்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கிளிட்டர் ஷேட் வச்சு ஐலிட் மேலே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இன்னர் கார்னர்லேருந்து மிட் லென்த் வரைக்கும் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி அதையும் வந்துட்டு நம்ம அவுட்டர் கார்னரோட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதோட உங்களுக்கு பார்த்தா ஓரளவு புரியும். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோம்ல அந்த ஷேடை வந்துட்டு நான் என்னோடய க்ரீஸுக்கு கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். என்னோடய கண்ணு வந்துட்டு கொஞ்சம் ஹூடர் டைப் மாதிரி இருக்கும், ட்ரூப்பி ஐஸ் மாதிரி. எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு அந்த ப்ராப்பராக சொல்லணும்னா வந்து சைனா கண் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதனால எனக்கு கண்ணில் போடுற மேக்கப் வந்துட்டு கண்ணை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா தெரியாது. ஸோ அந்த மாதிரி தெரியணுன்றதுக்காக நான் க்ரீஸ் லைனை விட கொஞ்சம் மேலே எடுத்து அந்த லைட்டர் ஷேட் எடுத்து அதையும் வந்து சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன்.
ஐஷேடோ முடிஞ்சதும் நம்ம வந்துட்டு இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் போட்டிருக்கோம், அது வந்து நம்மளோட கரெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அது வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்காக, அந்த ஆரஞ்ச் ஷேட் தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம போடுறது ஆக்சுவல் ஃபவுண்டேஷன், ஆக்சுவல் பேஸ் மாதிரி. இது ரொம்ப உங்களுக்கு ஹை கவரேஜ் மாதிரி ஜாஸ்தியாக தெரியக்கூடாதுன்னா நீங்கள் ஃபவுண்டேஷன் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் முடிஞ்சளவு நான் வந்து மோஸ்ட்டாக நம்ம ப்ரொஃபஷனல் மேக்கப் அப்படின்னா உங்களுக்கு ஈவெண்ட்டுக்கெலாம் போகும்போது ஜாஸ்தி அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கும், ஹை கவரேஜும் இருக்கும். அண்ட் இதுக்கு மேலே வந்து உங்களோட ஸ்கின் ஷேடோட 2 ஷேட் லைட்டராக இருக்கிற மாதிரி ஒரு கன்சீலர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறனோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு அந்த இடத்தெல்லாமே வந்து கொஞ்சம் பாப்பப் ஆகி தெரியும். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே கலராக இல்லாமல் எங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருக்கோமோ அங்கே பிரைட்டாக எடுத்து காமிக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம கண்ணுக்கு அடியிலையும் லோவர் லேஷ் லைன்லேயும் அதே பிங்க் ஷேட்ஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கான்டோர் பண்ண போகிறோம். கான்டோர் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்மள ஃபேஸ் வந்துட்டு நல்லா செதுக்கி காமிக்கிற மாதிரின்னு சொல்லலாம். நம்மளுக்கு வந்து சீக் போன் வந்துட்டு வெளியில் தெரியறதும் அண்ட் அந்த மூக்கு ஏரியா இருக்குல்ல அது வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு டிஃபைண்டாக தெரியறதுக்கும், உங்களுக்கு டபுள் சின் மாதிரிலாம் இருக்குன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு, பெரிய நெத்தி இருக்குன்னா அதை ஹைட் பண்ணுறதுக்கு போடுறது தான் வந்துட்டு கான்டோரு. க்ரீம் கான்டோர், பவுடர் கான்டோர்னு இருக்கும். நீங்கள் எது கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் அந்த நிக்ஸ் பேலட்டில் இருக்கிற க்ரீம் கான்டோரே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எப்படி வரைகிறேனோ அது பார்த்துக்கோங்க. அந்த ஏரியாலெல்லாம் வரைஞ்சி நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நெத்தி பிளெண்ட் பண்ணுறீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்துட்டு முடி இருக்கிற ஏரியாவுக்கு உள் பக்கமாக வந்துட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். அண்ட் மூக்கு ஏரியா நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது கீழே வந்துட்டு பிளெண்ட் பண்ணணும். ஸோ பிளெண்டிங் வந்துட்டு பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபேஸ் இன்னும் ஸ்ட்ரக்சர்டாக அழகாக தெரியும். இதை வந்து ஸ்கல்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நெத்தி சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டபுள் சின் பெருசாக இல்லை, ஜாலைன் டிஃபைண்டாக இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கான்டோர் பண்ணிக்கலாம். மேக்கப் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் காமிக்கிற ஸ்டெப்ஸுக்கும் நீங்கள் பார்த்த சில வீடியோஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கே, இது எப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு யோசிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஐ மேக்கப் போவாங்க. ஸோ இது ஒவ்வொருத்தரோட பொறுத்து. ஆனால் நீங்கள் ஃபேஸில் இருக்கிற மேக்கப்பில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் பண்ண அதே ஆர்டரில் தான் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ஐ மேக்கப்பும் அந்த ஆர்டரில் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்துட்டு உங்களோட சாய்ஸ் ஃபஸ்ட் எடுத்துக்கிறதும் லாஸ்ட்டாக ஃபேஸ் மேக்கப் முடிச்சுட்டு நீங்கள் ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதும். அண்ட் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் வந்துட்டு யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான். இதுக்கப்புறம் கான்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐலைனர் பண்ணணும். நான் இன்றைக்கி ஒரு விங்டு லைனர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் காஜலுக்காக வந்துட்டு நான் பிளாக் ஷேடோ இருக்குல்ல அதே எடுத்து நான் என்னோட லோவர் லேஷ் லைனில் நல்லா அப்ளை பண்ணி நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேக் லேஷஸ் ஒட்டுறீங்கன்னா கூட மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டுங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லேஷஸ் வந்துட்டு அழகாக இருக்கும், வால்யூம்னஸாக தெரியும். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு நான் ப்ளஷ் போடுறேன். மிலானிலேருந்து இந்த ஒரு கோரல் ஷேட். ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கீழே போடாதீங்க, கொஞ்சம் மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அப்லிஃப்டடாக இருக்கும். இது ஒரு ட்ரிக். அண்ட் இதுக்கு மேலே வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறோம். இது உங்களோட சீக் போனோட அந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல அங்கே மூக்கு மேலே இங்கெல்லாம் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளிட்டர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபேஸில், நல்லா ஷிம்மர், ஒரு ஷைன், உங்களுக்கு நேச்சுரல் க்ளோ தெரிகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம லிப்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். முதல்ல லிப்லைனர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். லிப்லைனர் வச்சு உங்களோட லிப்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரேயே மேட் ஷேடில் இருக்கும், உங்களுக்கு டியூவி ஷேடில் இருக்கும், எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கிறோம். நான் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபேக் லேஷஸ் ஒட்டிக்கிறோம். அண்ட் அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். எல்லா ஸ்டெப்ஸுமே நான் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு இதில் கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் பற்றி ரொம்ப ஃபாஸ்ட்டாக தெரிகிற மாதிரி இருந்தது, ஏதாவது ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாக வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மேக்கப் லுக் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then take care and bye bye.